இன்றும் உங்களை ஒரு காணொலியினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். மக்களுக்கு நல் உபதேசம் செய்யக்கூடிய மத குருமார்களால் போதைப் பொருள் கடத்தப்பட்டதா என்று கேட்டால் அதற்கான பதிலாகவே இந்த காணொலி அமைய இருக்கின்றது. பாருங்கள், கடந்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி இலங்கை சர்வதேச விமான நிலையத்தில் காவி உடை அணிந்து சிலர் வந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் இலங்கை போதைப் பொருள் தடுப்பு குற்றப்பிரிவினருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அவர்களை விசாரணை செய்த போது அவர்களுடைய பையில் பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 110 கிலோ போதைப் பொருள் சிக்கியிருக்கின்றது. இவர்களை பார்த்தீர்களானால் 22 பிக்குமார்கள் தான். இவர்களிடம் மேற்கொண்டு விசாரணை செய்த போது தாங்களுக்கு இது மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் மற்றும் இனிப்பு பண்டங்கள் என்று சொல்லித்தான் கொடுத்தார்கள். எனவே தாங்களுக்கு இது தெரியாது என்று கூறியிருக்கின்றார்கள். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்த போது இவர்கள் தாய்லாந்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். இருப்பினும் இலங்கையில் பல்வேறுபட்ட இடங்களில் உள்ள விகாரைகளில் இருக்கக்கூடிய பிக்குமார்கள் தான் இவர்கள். இவர்களுடைய குடும்ப பின்னணியை பார்த்தீர்களானால் மிகவும் வறுமையானவராக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய தொலைபேசியை பரிசோதனை செய்த போது இவர்கள் தாய்லாந்தில் சாதாரண உடையில் அவர்கள் குதூகலித்ததற்கான புகைப்படங்கள் வீடியோக்களையும் அவர்கள் அங்கே பார்வையிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து விசாரணை செய்த போது இவர்களுடைய பையை பார்த்தீர்களானால் இந்த கடத்தல்களுக்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. 2 தட்டுக்களை கொண்டிருக்கின்றது. முதல் தட்டில் பார்த்தீர்களானால் இந்த மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் மற்றும் இந்த இனிப்பு பண்டங்கள் அடங்கியதாக இருக்கின்றது. கீழ்த்தட்டில் பார்த்தீர்களானால் இந்த போதைப் பொருள் இருந்திருக்கின்றது. இந்த போதைப் பொருளை பார்த்தீர்களானால் 110 கிலோ கிராம் உடையதுதான். இதனுடைய பெறுமதி இலங்கை ரூபாயில் 110 கோடி ரூபாய் பெறுமதி உடையது. இருப்பினும் இலங்கை வரலாற்றிலே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகளவான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது. இதற்கு முன்னதாக பார்த்தீர்களானால் 2025 46 கிலோவாக பதிவாகியிருந்தது. இருப்பினும் இது மிகப்பெரிய ஒரு கடத்தலாக பார்க்கப்படுகின்றது. இதற்காக இலங்கையில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர்கள் செல்வதற்கான விமான பயண டிக்கெட்டுகள், அங்கே அவர்கள் வசிப்பதற்குரிய அறைகள் என்று அவர்களுடைய அனைத்து செலவையும் அவர்தான் செய்திருக்கின்றார். எனவே இந்த கடத்தலானது தெரியாமல் நடந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு திட்டமிடப்பட்ட குற்றச் செயலாகவே அதிகாரிகளினால் அதிகளவாக சந்தேகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக மகாநாயக்க தேரர்கள் கூறுகையில் இவ்வாறான ஒரு மோசமான குற்றச் செயல்களை ஒருபோதும் மத குருமார்கள் செய்ய மாட்டார்கள். செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு மத குருவாக இருக்க முடியாது. எனவே இவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறு கூறியிருக்கின்றார்கள். அதிகளவாக மக்களால் நம்பப்படும் நேசிக்கப்படக்கூடிய மத குருமார்கள் இவ்வாறான கீழ்த்தரமான செயலை, அதுவும் வெறுமனே பணத்திற்காக எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை கடத்துவதானது அனைவருக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கின்றது. எனவே இவர்கள் செய்யும் இந்த கீழ்த்தரமான வேலையால் நாம் எல்லா மத குருமார்களையும் தப்பாக நினைக்க கூடாது. பல நல்ல மத குருமார்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.